புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக முழங்கால்ல மூட்டு வலி, இந்த மூட்டு வலி பிரச்சனைகள் இது சார்ந்த கேள்விகளை இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். முடக்குவாதம், பக்கவாதம் இது சார்ந்த கேள்விகளையும் கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த முழங்கால் மூட்டு வலி, இந்த மூட்டுல பர்டிகுலரா நமக்கு வந்து வலி அதிகமா இருக்கு, இல்ல வீக்கம் அதிகமா இருக்கு, இல்ல இந்த மூட்டு தேய்மானத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள், அதனுடைய அறிகுறிகள் நமக்கு எப்படி தெரியும் டாக்டர்? ஓகே, மூட்டு வலி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஃபஸ்ட்டு மூட்டு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எலும்புகள் இணையக்கூடிய ஒரு இடம்தான் நம்ம மூட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1 அல்லது 2 இல்லை 3க்கும் மேற்பட்ட எலும்புகள் இணையக்கூடிய இடம்தான் மூட்டு, ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூட்டு வலி ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள், அந்த மூட்டுகளில் வலி ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வகையான காரணங்கள் வந்து இருக்குது. பொதுவான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வயோதிகம்னால நமக்கு வயதாகும் பொழுது இயற்கையாகவே எலும்புகளில் தேய்மானம் ஆகும். குறிப்பாக குருத்தெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா குருத்தெலும்பு தான் தேய்மானமாக ஆரம்பிக்குது. அதாவது 2 எலும்புகளுக்கு அதாவது இணையக்கூடிய இடம் தான் நம்ம ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த ஜாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலும்புகளுடைய அடிப்பாகமில் வந்து பார்த்திங்கன்னா குருத்தெலும்பு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதே மாதிரி 2 பக்கங்கள்லையும் பார்த்திங்கன்னா குருத்தெலும்பு அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த குருத்தெலும்பு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து தேய்மானமாக ஆரம்பிக்குது. அதற்கு அடுத்து ஒரு ஃப்ளூயிட் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு திரவம் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து எதற்காக படைக்கப்பட்டிருக்கு இயற்கையாகவே அப்படின்னு பார்த்திங்கன்னா, எலும்புகள் வந்து மூமெண்ட் ஆகும் பொழுது, நம்ம நடக்கும் பொழுது, குனிஞ்சு எழுந்துக்கும் பொழுது, உட்கார்ந்து எழுந்துக்கும் பொழுது, மூட்டுகள் அசைவு கொடுக்கும் பொழுது உராயாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இயற்கையாகவே ஒரு பசைத்தன்மை, ஒரு திரவம் வந்து இருக்கும். ஸோ அதற்கு பேர் சைனோவேல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு திரவம் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ ஒரு மூட்டு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஸோ எலும்புகள் இருக்கும், அதற்கு அடிபாகத்தில் குருத்தெலும்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதற்கப்புறம் அதற்கு இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு திரவம் மாதிரி ஒன்று இருக்கும். அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மசில்ஸ் இருக்கும், கார்டிலேஜ் இருக்கும், டெண்டான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இதற்கு இது கம்பைண்டான ஒரு விஷயம்தான் நம்ம மூட்டு அப்படின்னு சொல்கிறோம், ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரு சில பாதிப்பு ஏற்படுறதுனால நமக்கு வலிகளாக நமக்கு பிரதிபலிக்குது. அதில் வயோதிகம்னால குருத்தெலும்புகள் தேய்மானமாக ஆரம்பிக்குது. அடுத்து அந்த ஃப்ளூயிடுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த திரவம் அதுவும் வந்து வற்ற ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதற்கும் சரியான சிகிச்சை எடுக்காத பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதற்கு அடுத்து அந்த குருத்தெலும்பு ஃபுல்லாக தேய்மானமான பிறகு எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உராயும் பொழுது ரொம்ப அதிகப்படியான ஒரு பெயினால் அவங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ ஏஜ் ஆகிறதுனால, வயோதிகம்னால மூட்டு வலி ஏற்படலாம். அதற்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடம்புல வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத உப்புக்கள், இப்போ யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம உடம்பில் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னா அது ஜாயிண்டில் போய் தங்கி நமக்கு மூட்டு வலி ஏற்படும். அது கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம உடம்புல தேவையில்லாத விஷயங்கள் யூரின் வழியாகவும், மோஷன் வழியாகவும், வேர்வை வழியாகவும் வெளியேறணும். அப்படி வெளியேறாமல் நம்ம உடம்புலேயே ஸ்டோர் ஆகும் பொழுது அந்த தேவையில்லாத அந்த உப்புக்கள் என்ன ஆகும், யூரிக் ஆசிட் என்ன ஆகும் அப்படின்னா ஜாயிண்டில் போய் அஃபெக்ட் பண்ணி அதனால் மூட்டு வலி ஏற்படலாம். ஸோ அது எல்லா ஜாயிண்ட்லையுமே வந்து இந்த வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒரு கிருமி தாக்கம் ஏற்பட்டிருக்கும். சடனாக வந்து ஒரு ஃபீவர் வந்திருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது கோவிட் வந்ததுலேருந்து எனக்கு மூட்டு வலி வந்துருச்சு, சிக்கன் குனியா வந்ததுலேருந்து மூட்டு வலி வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி உடம்பில் ஒரு சில வைரஸோட தாக்கம் ஏற்பட்டதில் இருந்து எனக்கு மூட்டு வலி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிருமியோட தாக்கம் நம்ம உடம்புல ஏற்படும் பொழுது அந்த ஜாயிண்டில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி அதனால் வந்து மூட்டு வலிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சத்து குறைபாடுனால கூட நமக்கு மூட்டுகளில் வலிகள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எலும்புகளுக்கு, தசைகளுக்கு, தசை நாறுகளுக்கு, நரம்புகளுக்கு
ஒரு சீரான ஒரு சத்துக்கள் கிடைக்காம இருக்கும் பட்சத்தில் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அப்படிங்கிற கண்டிஷனால் நமக்கு மூட்டு வலி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது. அதற்கடுத்து ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருக்கும் பட்சத்துலேயும் நமக்கு மூட்டுகளில் வலிகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சித்த மருத்துவத்தின் பிரகாரம் வந்தோம் அப்படின்னா வாதம் அல்லாது மேனி கெடாது. அதாவது நம்மளுடைய உடம்பு இயங்குவதற்கு முக்கியமான 3 உடல் தாதுக்கள் இருக்குது. நம்முடைய உடல் இயற்கை சார்ந்த ஒரு விஷயம். இந்த பஞ்சபூதத்திலால் ஆனது நம்மளுடைய உடல். நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் என்னென்ன செயல்களில் செயல்பட்டு இருக்கோ அதே செயல்திறன் தான் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 உடல் தாதுக்கள் தான் நம்மளுடைய உடம்பு நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வாதம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதற்குன்னு ஒரு அளவுகோல் இருக்குது. பித்தம் எடுத்துக்கும் போது அதற்குன்னு ஒரு அளவுகோல் இருக்குது. கபம்னு எடுத்துக்கும் பொழுது அதற்குன்னு ஒரு அளவுகோல்கள் இருக்குது. ஸோ இந்த 3 அளவுகோல்லையும் 3 நிலையில் இருந்து நமக்கு மாறுபடும் பொழுது தான் நமக்கு உடம்புல வலிகளாக நமக்கு பிரதிபலிக்குது. குறிப்பாக வாதம் சமநிலை அற்று காணப்படும் பொழுது வாதம் சார்ந்த நோய்கள் ஏற்படுது. இப்போ வாதம் உடம்புல கொஞ்சம் மிகுதி ஆயிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல தசைகளில் பாதிப்பு ஏற்படும், மூட்டுகளில் பாதிப்பு ஏற்படும், நரம்புகளில் பாதிப்பு ஏற்படும். ஸோ வாதம் மிகுதி ஆகாத மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இப்போ வாத நோய்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வகையான வாத நோய்கள் இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த முழங்கால் மூட்டு வலி, முடக்குவாதம், பக்கவாதம், நடுக்குவாதம், இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசைகள், தசை நார்கள், நரம்புகள், எலும்புகளில் ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா சமநிலையற்ற வாதம். ஸோ வாதம் தான் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இந்த வாதம் எதனாலலாம் நம்ம உடம்புல மிகுதி ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஜீரண உறுப்புகள் முறையாக செயல்படணும். உணவில் இருந்து நம்ம கவனம் செலுத்தணும். நமக்கு பசி அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்ட உடனேயே நம்ம உணவு எடுத்துக்காமல் லேட்டாக சாப்பிடும்பொழுது, அடிக்கடி பட்டினியாக இருக்கும் பொழுது நமக்கு வாதம் மிகுதியாகுது. அதே மாதிரி சாப்பிட்ற உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மென்று சாப்பிடாம அப்படியே விழுங்கிறதுனாலையும் நமக்கு அஜீரணம் ஏற்பட்டு வாதம் மிகுதியாகுது. அதற்கு அடுத்து அதிகப்படியான மைதா கலந்த உணவுகள், மாவு சத்துள்ள உணவுப் பொருட்கள், அதிகப்படியான கிழங்கு வகையான உணவுப் பொருட்கள், அதிகப்படியான பருப்பு வகையான உணவுப் பொருட்கள், அதாவது வாதம் மிகுதியாகக்கூடிய உணவுகள் அளவுக்கு அதிகமாக எடுக்கும் பொழுது உடம்புல வாதம் மிகுதியாக இருக்குது. எந்த வேலையும் செய்யாமல் உடம்புல எந்த அசைவும் கொடுக்காம ஒரே இடத்துல உட்கார்ந்தே இருக்காங்க, ரெஸ்ட்டிலே இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வாதம் மிகுதியாகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளோட ஜீரண உறுப்புகளிலிருந்து நாம் கொஞ்சம் வாழ்க்கை முறையை நம்ம பார்த்துக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா நம்ம இந்த ஜீரண உறுப்புகளில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா வயிற்றுப்பகுதியில் ஆமவாதமாக மாற ஆரம்பிக்கும். ஸோ ஆமவாதம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த வாதமானது மூட்டுகளில் போய் தங்கி, தசைகளில் போய் தங்கி நமக்கு அது வலிகளாக பிரதிபலிக்கும். ஸோ அதனால் இதில் ஜீரணம் உறுப்புகள் முறையாக செயல்படுதா, நமக்கு பசி அப்படிங்கிற உணர்வு சரியான நேரத்தில் ஏற்படுதா, காலை வேளைகளில் பசி அப்படிங்கிறது கரெக்டான நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 7:30 8 மணி. ஸோ அப்படி இல்லாமல் 11 மணிக்கு தான் பசிக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சரியான நேரத்தில் பசிக்குதா, சாப்பிட்ட உணவு நல்ல செரிமானம் ஆகிடுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கவனிக்கணும். அதற்கடுத்து கழிவு மண்டலம், நமக்கு மோஷன் நல்ல ஃப்ரீயாக போகுதா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணணும். கழிவுகள் தேங்காமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே வாதம் நம்ம உடம்புல சமநிலைமையில் இருக்கும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம், என் பேரு சுதா. எந்த ஊர்ல இருந்துமா? விழுப்புரம்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். உங்க வயதுமா? 22ங்க. சரி, உங்க கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம், என் பேரு சுதா. எனக்கு வயசு 22 ஆகுது. சரி. உடம்புல பாத்தீங்கன்னா அங்கங்க புள்ளி புள்ளியா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேம்மா. அது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே வெடிச்சு அந்த நச்சு தண்ணி படுற இடத்துல எல்லாம் அப்படியே மறுபடியும் அதே மாதிரி பொங்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்கம்மா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ₹1 காயின் சைஸ்ல பெரிய பெரிய ரவுண்டா ஆகி இதாக ஆரம்பிச்சிருச்சு. அரிப்பு ஜாஸ்தியா இருக்குங்க.
சரி, ஓகேம்மா. வீட்ல சரி வீட்ல இந்த வேற மாதிரி யாருக்காவது இருக்கா? இல்லைங்க. சரி, ஓகேம்மா. அது நான் சொல்றத சொரிய கவனிங்க. சொரிய அதிகமா பவுடர் மாதிரி கொட்டுது. ம். அதுக்கு மெடிசன் வாங்கி சாப்பிட்டா அரிப்பு அப்ப மட்டும் கம்மியா இருக்கு. அந்த மருந்து நிறுத்திட்டா மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுதுங்க மேம். சரிம்மா. இப்போ தோல்ல வந்து பவுடர் மாதிரி கொட்டுதா? தோல் அதிகமா உரியுதா? ஆமாங்க மேம். இப்ப சொரியிறோம்னா பவுடர் மாதிரி கொட்டுது நிறைய. சரி, ஓகேம்மா. ஸோ நான் சொல்றத கவனிங்க. இப்போ நம்ம உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது. இப்போ தோல் பிரச்சனையா இருக்கட்டும், சளி பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு மூட்டு வலியா இருக்கட்டும், இல்ல ஒரு ஹார்மோன் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா, அதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உணவு முறைகளில் ஏதோ தவறு செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்து உடம்புல கழிவுகளோட தேக்கம் அதிகமாக இருக்குது. அன்றாடம் நமக்கு வெளியேறக்கூடிய கழிவுகள் ப்ராப்பராக வெளியேறாமல் அந்த கழிவுகள் உடம்புலையே தேங்கி தேங்கி தான் பல வகை நோயாக நமக்கு பிரதிபலிக்குது. நம்ம உடம்புல ஒரு சில பிரச்சனை ஏற்படுது, ஒரு சில அறிகுறிகள் இருக்குன்னா அதை வேற 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 நோய்களாக தனித்தனியாக பிரித்து நம்ம பார்க்குறோம். ஆனால் இது எல்லாத்துக்குமே முதல் காரணம் பார்த்திங்கன்னா கழிவுகளோட தேக்கம் மட்டும்தான். ஸோ இதை நம்ம வெளியேற்றணும் ஃபஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு நம்மளுடைய மூலிகை மருத்துவத்தில் இதற்கு நிரந்தரமான ஒரு குணம் கொடுக்க முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இதற்கு சரும நோய்களுக்கு எக்ஸலண்ட்டான சிறப்பான காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு நம்ம மருந்துகள் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மருந்துகள் ஆரம்பித்து ஒரே வாரத்திலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா அறிகுறியும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் மருந்துகள் எடுக்க எடுக்க உங்களுக்கு உடம்புல இருந்து வெளியேற ஆரம்பிக்கும். யூரின், மோஷன், ஸ்வெட்டு வழியாக கழிவுகள் வெளியேறும். கழிவுகள் வெளியேற உங்களுக்கு அந்த தோல் கொட்டுற விஷயங்கள், அரிப்பு, தடிப்பாக வரும். இது எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக 1 வீக்லேயே குறைஞ்சிரும். தொடர்ச்சியாக ஒரு 3 மாத காலம் மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நிரந்தரமான ஒரு குணம் கிடைச்சிரும். ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருந்துகள் எடுத்தாலே சரும நோய்கள் குணமாயிடும். கழிவுகள் தேங்கும் பொழுது என்ன ஆகுது? ரத்தம் வந்து அசுத்தமாகுது. ரத்தத்தில் நிறைய டாக்ஸின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நிறைய வகையான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. ஸோ பிளட் பியூரிஃபையர் மெடிசன்ஸ் எடுத்தாலே ஸ்கின் ப்ராப்ளம் ஈஸியாக வந்து சரியாயிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் யூரின் மோஷன் ஃப்ரீயாக போகிறீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 2.5 லிட்டர்ஸாவது டெய்லி குடிங்க. தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நீர் சத்துக்கள் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ தண்ணி ப்ராப்பராக குடிக்கணும். நீர், காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. நிறைய கீரை, காய்கறி, பழங்களில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி மோஷன் ஃப்ரீயாக போகிறீங்களா, டெய்லி காலையில் ஃப்ரீ மோஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். உடல் சூடு, ரொம்ப உடல் வெப்பம் அதிகமாக இருக்குன்னா அதை நல்லாவே குறைச்சி கொண்டு வரணும். உங்கள் உடலுக்குன்னு ஒரு சில அலர்ஜி வந்து இருக்கும். ஒரு குறிப்பிட்ட உணவு எடுத்துக்கும் பொழுது சரும நோய்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அப்போ அந்த குறிப்பிட்ட உணவை மட்டும் தவிர்த்துடுங்க. நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஈஸியாக அதை சரி பண்ணிடலாம். நம்முடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை விழுப்புரமில் இருக்குது. நேரில் போய் பாருங்கள். அங்கே மருத்துவர் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து உங்களுக்கு சிறப்பான ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, டீடாக்ஸ் ட்ரீட்மெண்ட். கழிவுகளை வெளியேற்றக்கூடிய கோலான் ஹைட்ரோதெரப்பி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கடுத்து வாழை இலை குளியல் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த வேர்வையின் மூலியமாக இந்த ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு அந்த கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். அப்போவே வந்து ஸ்கின் வந்து நல்லா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிற ஒரு ஃபீல் வந்து தெரியும். மெடிசன் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு 1 வீக்லேயே சிம்டம்ஸ் குறையும். 3 மந்த்ஸில் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். நம்மளுடைய மருத்துவமனையில் சரும நோய்கள் எந்த சீரியஸான கண்டிஷன்ஸில் இருந்தால் கூட, அதாவது ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் இருந்தால் கூட 3 மந்த்ஸ்லேயே பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும். ஸோ நேரில் போய் பாருங்கள், கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ராமநாதபுரம்லேருந்து ரோஜா பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான். உங்கள் வயது? எனக்கு 23 ஆகுதுங்க. ஓகே, உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள். எனக்கு வந்து கோல்டு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒரு 15 இயர்ஸாகவே இருக்குது. சரி. ஃபர்ஸ்ட் கோல்டுன்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சைனஸ்ன்னு சொன்னாங்க. சரி. ரொம்ப மூக்குல இருந்து தண்ணி மாதிரி ஒழுகுது. காலையில எந்திரிச்சதும் ஒரு 10-15 தும்மல் லைனா வருதுங்க. ஓகேம்மா. கண்ணெல்லாம் ரொம்ப எரிச்சலா, தலை எல்லாம் ரொம்ப பாரமா இருக்கும். சரி. தலைவலி, அடிக்கடி தலைவலி எடுத்துக்கும். கண்ணெல்லாம் ரெட் ஆயிடும்.
சரி, ஓகேம்மா. வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்கும் அந்த தும்மல் வந்துகிட்டே இருக்கிறதுனால. சரிம்மா, ஓகே, கவலைப்படாதீங்க. மூலிகை மருத்துவத்தில் குணப்படுத்த முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழுது. அதற்கு முக்கிய காரணம் என்ன? நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணவு முறைகள்லையும் நம்ம உடம்புல தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றாமல் இருக்கிறதுனால தான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைய ஆரம்பிக்குது. உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பாங்க. ஸோ ப்ராப்பராக 3 விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தணும். முறையான உணவு முறைகள், முறையான உடல் உழைப்பு, முறையாக கழிவுகளோட தேக்கத்தை வெளியேற்றணும். இது 3மே வந்து ஃபாலோ பண்ணணும். வாழ்க்கை முறைகளில் நம்ம கரெக்டாக இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழணும். உறக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நம்ம நிறைய தவறு செய்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப லேட்டாக தூங்குகிறோம், அதே மாதிரி லேட்டாக எழுந்துக்கிறோம், இல்லை லேட்டாக தூங்கி காலை சீக்கிரமாக எழுந்துக்கிறோம். அப்போ அந்த உறக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தடைப்படுறதுனாலையும் நம்ம உடம்பு வந்து சோர்வாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ நம்முடைய ப்ராப்பரான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம ஃபஸ்ட்டு வாழ பழகிக்கணும். ஸோ 15 வருஷமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஈஸியாக ஒரு 2 monthஸில் இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம். நம்முடைய சித்த மருத்துவத்தில் இந்த சளி பிரச்சனைகள், நாள்பட்ட சளி பிரச்சனை, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எக்ஸலண்ட்டான ஹெர்பல் மெடிசன்ஸ் இருக்குது. பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர்கள் இந்த நாள்பட்ட சளி பிரச்சனை, நுரையீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, இந்த கப நோய்களுக்கு மருத்துவம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மெடிசன்ஸ் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்ளீட்டாக அதை சரி பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து நுரையீரல் வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, இல்லைனா சைனசைட்டிஸ்னால நம்ம பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கிறது தெரியாமலே காமனான எனக்கு சளி பிடிச்சிருக்கு, எப்பவுமே எனக்கு சளி பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அலட்சியமாக விடும் பட்சத்தில் தான் அடுத்து நுரையீரல் வரைக்கும் பாதிப்பு ஏற்படும். சைனசைட்டிஸ்லும் ஆல்ரெடி பாதிப்பு ஏற்படும். இதற்கு நிறைய பேர் இன்ஹேலரோ இல்லை அந்த நோயோட அறிகுறிகளுக்கு மட்டுமே மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் வருஷ கணக்கில் இந்த பிரச்சனை இருக்குது. அனைத்து விதமான நோய்களுக்கும் மூலிகை மருத்துவம் இருக்குது, குணப்படுத்த முடியும். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பல லட்சக்கணக்கான ஆஸ்துமா நோயாளிகள், சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸு, குறிப்பாக அறுவை சிகிச்சை நோக்கி போயிட்டுருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் மூலிகை மருத்துவத்திலே நிரந்தர தீர்வு காணியிருக்காங்க. ஸோ நம்முடைய மருத்துவமனைக்கு நேரில் போய் பாருங்கள். இப்பொழுதைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வாரத்தில் 2 நாட்கள் கண்டிப்பாக வேது பிடிக்கணும். சைனசைட்டிஸ்க்கு வேது பிடித்தல் அப்படிங்கிற ஒரு சிகிச்சையில் எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து தெரியும். நீங்கள் ஒரு சிட்டிங்கில் வேது பிடித்தாலே உங்களுக்கு அப்போவே அந்த ரிலீஃப் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒன்றுமே இல்லை, சிம்பிளான ஒரு விஷயம். மஞ்சள் தூள் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு நல்லா அந்த ஹீட் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேது பிடித்தாலே உங்களுக்கு அந்த சைனசைட்டிஸில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் நல்லா குறையும். சைனசைட்டிஸில் பார்த்தீங்கன்னா முகம்லாம் ரொம்ப ஊதி போயிருக்கும், இந்த கண் இமைகள் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கமாக இருக்கும். ஸோ அந்த வீக்கம் எல்லாமே நல்லா அப்படியே படிப்படியாக வத்த ஆரம்பிக்கும். தலையில் தேங்கிருக்கக்கூடிய நீர்கள் எல்லாமே நம்ம வெளியேற்றணும். அதே மாதிரி உள்ளுக்கு ப்ராப்பரான ஒரு மூலிகை கஷாயங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை கஷாயங்கள் எடுக்கும்பொழுது உங்களுக்கு 2 monthஸில் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இப்போ வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்கன்னா ஆடாதோட இலை கஷாயம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பெஸ்ட்டான ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக இருக்கும். ஸோ ஆடாதோட இலைகளும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். ஸோ அதை கஷாயம் மாதிரி பண்ணி ஒரு 60 ml தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வாங்க. ஸோ நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை ராமநாதபுரமில் இருக்குது, அங்கே நேரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என்னோட பேர் கஸ்தூரி டாக்டர். ஓகே, எந்த ஊர்லேருந்துமா? சேலம் மாவட்டம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எங்க அம்மாவுக்காக. அம்மாவோட வயது? 50 மேடம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாமா? வணக்கம்மா, சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் டாக்டர். எங்க அம்மாவுக்கு ரொம்ப நாள்ல இருந்து மூட்டு வலி இருக்கு, ஒரு 5 years இருந்து. ஒரு கால் ஆப்ரேஷன் பண்ணோம். இப்ப கொஞ்சம் அந்த கை இப்போ இந்த காலுக்கும் அந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களால உட்கார எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். சரி, ஓகேம்மா, ஓகே. அம்மா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு 45 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு எலும்புகள் தேய்மானம் ஆயிடுச்சு. ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு மூட்டு வலி அப்படின்னு போகும்பொழுது ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு பரிசோதனை ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்ரேல பார்க்கும்பொழுது எலும்புகள் வந்து தேய்மானம் ஆகிருக்கு, எலும்புகள் வந்துட்டு அதோட அலைன்மெண்ட் இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ ஒரு 42 வயது 45 வயதுல எதனால இந்த எலும்புகள் இவ்வளோ தேய்மானம் ஆகுது அப்படின்னா
அதற்கும் முக்கிய காரணம் நம்முடைய உணவுகள் தான். சத்தான உணவுகள் எடுத்துக்கிறது இல்லை. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அரிசி உணவுலே பார்த்திங்கன்னா அது வேறு வேறு ஃபார்மில் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ இட்லி, தோசை, பூரி, பொங்கல் அந்த மாதிரி. அதே மாதிரி மதிய வேளைகளும் அந்த ரைஸே வந்து எடுத்துக்கிறோம். அது குக்கர் ரைஸ் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இரவு வேளைகளையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அரிசினால் ஆன உணவு, அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம நிறைய வந்து எடுத்துக்கிறோம். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நார் சத்துக்கள் ரொம்ப ரொம்ப தேவை. அனைத்து விதமான சத்துக்களும் நமக்கு தேவை. குறிப்பாக இரும்பு சத்து, கால்சியம் சத்துக்கள், இது எல்லாமே நமக்கு தேவை. இதெல்லாம் குறைவாக எடுக்கிறதுனால நிறைய பேஷண்ட் என்ன சொல்கிறாங்க, நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றேன், நான் நல்லா தான் சாப்பிட்றேன்னுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா 3 இட்லி 4 இட்லி சாப்பிடுவாங்க. ஸோ வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். காலை வேளைகளில் புரோட்டீன் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது மாதிரி உணவில் கவனம் செலுத்தாதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அம்மாவுக்கு வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்முடைய மருத்துவமனையில் ஜானு வசதியும் மூலிகை சிகிச்சைகளும் எடுங்க. கண்டிப்பாக அறுவை சிகிச்சை இல்லாமலே குணப்படுத்திடலாம். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், என் பேர் கவிதா, நான் விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேன். உங்க வயதுமா? என் வயசு வந்து 31. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம், எனக்கு வந்து 8 வருஷமா தொடர்ந்து சளி பிரச்சனை இருக்குது. கண்டினியூவா அன்னைக்குமே சளி இருக்குது. மூச்சு விட முடியல, நைட் ஆனா தூங்கவே முடிய மாட்டுது. சளி ஒரு டைம் இருமும் போது ஜவ்வரிசி மாதிரி குண்டா வரும். ஒரு சில டைம் வந்து மூச்சு அடிக்கிற மாதிரி சுட தண்ணி நான் கண்டினியூவா குடிச்சிட்டே இருப்பேன். குடிச்சா அஸ்தலின்னு ஒரு பக்கத்துல இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம். அவங்க அஸ்தலின்னு ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. அது ஒரு மிஷின் மாதிரி அதுல போட்டா ஒரு நார் மாதிரி ஒரு மாதிரியா வரும் சளி. அது வந்தாதான் என்னால திரும்ப தூங்கவே முடியும். சரி, இல்லைன்னா என்னால தூங்கவே முடியாது. ஒரு ஜூஸோ ஒரு ஐஸ்கிரீமோ ஆப்பிள் பழமோ எதுமா நான் கன்சிடர் மாதிரிலாம் சாப்பிட்டதே கிடையாது. சாப்பிட்டா உடனே சளி பிரச்சனை ஆயிடும். மழை பெஞ்சாலே எனக்கு கும்பல் வரும், சளி பிடிச்சிக்கும். என்னால எதுவுமே சாப்பிடவே முடியாது, தூக்கமே வராது. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் இதை சரி பண்ணிடலாம், ஓகேவா? குணம் பண்ணிடலாம். எந்த இன்ஹேலரும் இல்லாமல், எந்த மருந்து மாத்திரைகளும் இல்லாமல் இந்த பிரச்சனையை நம்மளால் குணப்படுத்தி கொடுக்க முடியும். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் போய் பாருங்கள், உங்கள் ஊர்லேயே இருக்குது. ஸோ நேரில் போய் பாருங்கள். மருந்துகள் நாங்கள் கொடுக்கக்கூடிய கஷாயங்கள் ஆரம்பித்து ஒரு டேப்லெட்டும் ஒரு டானிக்கும் கொடுப்போம். இதை நீங்கள் ஆரம்பித்து ஒரே வாரத்திலே பார்த்தீங்கன்னா நுரையில் இருக்கக்கூடிய சளி எல்லாமே கரைஞ்சி உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அப்போது உங்களுக்கு ஈஸியாக ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ், மினிமம் ஒரு 5 மந்த்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நுரையீரல் ஃபுல்லாக சுத்தமாகி உங்களுக்கு நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் வராமலும் இருக்கும். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் நம்முடைய ஹாஸ்பிட்டல்லே பார்த்திங்கன்னா இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ நம்ம மெடிசன் எடுத்த பிறகு கம்ப்ளீட்டாக ஒரு வாரத்திலே இன்ஹேலர் உபயோகப்படுத்தலை நானே, எனக்கு ஃபுல்லாக சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டான மெடிசன்ஸ் நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்குது. ஸோ நேரில் போய் பாருங்கள். இப்போதைக்கு சிற்றரத்தை அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது கஷாயம் மாதிரி பண்ணி ஒரு 30 ml காலை வெறும் வயிற்றில் ஒரு 7 நாட்கள் மட்டும் குடிங்க. நம்முடைய மருத்துவமனைக்கு நேரில் போய் பாருங்கள், சரியாயிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? காரைக்குடியிலிருந்து மேகனா பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது? 26 ஆகுதுங்க. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாம்ப்பா. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குங்க. எனக்கு பீரியட்ஸ் கரெக்டா இல்ல. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, இல்லைன்னா 2 மந்த்ஸ் ஒரு வாட்டி அப்படிதான் வருங்க எனக்கு. சரி. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் ப்ளீடிங். ஒரு 8 டேஸ் அப்படியே கண்டினியூஸா இருக்குங்க. வலி ஜாஸ்தியா இருக்கும் அந்த டைம்ல. வயிறு வலியும் ஜாஸ்தி, ரொம்ப வலிக்குதுங்க. அது ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் சென்டர்ல. சரி, ஓகேம்மா. ரொம்ப டயர்ட் ஆகுதுங்க உடம்பு. சரி, ஓகேம்மா, கவலைப்படாதீங்க. தாங்க முடியல. கவலைப்படாதீங்கம்மா, சரியாயிடும். ஸோ காரைக்குடி நீங்கள் இப்போ கால் பண்ணீங்களே, எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? காரைக்குடி தாங்க. ஓகேம்மா, காரைக்குடியில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. ஸோ இந்தியாவில் 6 மாநிலங்களில் இருக்குது. 95க்கும் மேற்பட்ட ஆர்ஜிஆர் மருத்துவமனைகள் இருக்குது. ஸோ நேரில் போய் பாருங்கள். இந்த பிசிஓடிக்கு நம்ம சிறப்பான மூலிகை தைலம் வந்து கொடுக்குறோம். அதாவது மலைவேப்பிலை, இன்னும் நிறைய காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் மருந்துகள் நாமளே தயாரித்து மத்திய மாநில அரசால் அங்கீகாரம் பெற்று
நம்ம சிகிச்சை முறை கொடுத்துட்ருக்கோம். இப்போ கர்ப்பப்பை பிரச்சனை அப்படின்னாலே ஆப்ரேஷன் தான் தீர்வு. ஒரு நீர்க்கட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபைப்ராய்ட் கட்டியாக இருக்கட்டும், இல்லை கர்ப்பப்பையோட உள்சுவர் தடிமனாக இருக்குது, இன்னும் நிறைய வகையான கட்டிகள் இருக்குது. இப்போ கட்டி அப்படின்னு சொன்ன உடனே இது ஆப்ரேஷன் பண்ணி அந்த கர்ப்பப்பையை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் இன்னும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸோடு கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதவிடாய் கோளாறுக்கு எளிதில் குணப்படுத்தக்கூடிய மூலிகை மருந்துகள் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிறப்பான தைலம் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 3 சொட்டு நீராகாரமில் கலந்து எடுத்துக்கணும். மாதவிடாய் உங்களுக்கு ஏற்பட்ட உடனே இதே மருந்து ஒரு 15 ml எடுத்துக்கும் பொழுது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எல்லா கட்டிகளும் சிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு மாதவிடாய் மூலியமாக அது கரைஞ்சி வெளியிலே வந்துடும். ஒரு 3 monthsக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். யூட்ரஸ், ஓவரிஸ் எல்லாமே நார்மல் கண்டிஷன்ஸில் இருக்குது, ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டாகிடுச்சு அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கஷ்டப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் போய் பாருங்கள். இப்போதைக்கு உணவில் இரும்பு சத்து உள்ள உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கோங்கம்மா. ஸோ நம்மளோட வீக்னஸ்னால கூட நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்ஸோடு பாருங்கள். 3 monthsக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டும் பார்க்கலாம். கண்டிப்பாக நார்மலுக்கு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மயிலாடுதுறை மாவட்டம், ஐயப்பன். ஓகே சார், டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. யாருக்கா கேட்குறீங்க இந்த கேள்வி? எனக்காக தான். உங்கள் வயது சார்? என் வயசு 50. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம் சார். டிவி பார்க்காதீங்க, டிவி வால்யூம் குறைச்சிருங்க. டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். உங்க கேள்வியை கேளுங்க சார். டிவி பார்க்காதீங்க, ஃபோன்ல. வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க டாக்டர். எனக்கு வயசு 50 டாக்டர். நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 40 கிலோ இருந்தேன் டாக்டர். சரிங்க. இப்போ வந்து இடையில ஒரு கால் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 80-90 கிலோ வந்துட்டான். சரிங்க. ஏன் நடக்க முடியல, ஒன்றும் என்னோட ஏற்ப நான் நார்மலாக இருக்க முடியல டாக்டர். சரி, ஓகே. அதாவது உடல் எடை குறைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வாழ்க்கை முறையை நம்ம கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உடல் எடை குறைக்க முடியும். நம்ம உணவு முறைகளில் ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், நிறைய கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிறோம். இப்போ காலில் உங்களுக்கு அடிபட்டதுனால ஒரு வாக்கிங் கூட என்னால் போக முடியல, உட்கார்ந்தே நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்குன்னா உடல் எடை அதிகமாகிட்டே இருக்கும். நம்ம உடல் உழைப்பு எந்த அளவுக்கு கொடுக்குறோம், நம்ம என்ன மாதிரி வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம உணவு வந்து எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் நம்ம மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை முறைகளில் உங்களுக்கு என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்க அப்படிங்கிறத நாடி பரிசோதனை செய்தும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸும் ப்ராப்பரான ஒரு வாழ்க்கை முறை என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம். இப்போல்லாம் வெயிட் லாஸ் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கிறாங்க. ஒரு மாதத்துலேயே 10 கிலோ குறைச்சிட்டேன், 15 கிலோ குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வெயிட் குறைஞ்சிரும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இயற்கையான முறைகளில் உடல் எடை குறைப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ மருத்துவமனைக்கு நேரில் வந்து ஆலோசனை பெறுறது நல்ல விஷயம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போ வந்து இந்த முழங்கால் மூட்டு வலிக்கு ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கீங்க? ஓகே, முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது தேய்மானம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தினால தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேஷண்ட்ஸு அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஆனால் ஆப்ரேஷன் இல்லாமலேயே இந்த மூட்டு தேய்மானத்துக்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே குணம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதற்கு நம்முடைய மருத்துவமனையில் ரூட் காஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இந்த நோய்க்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேசிக்காக அவங்களுக்கு வாதம் மிகுதியாக இருக்கும் உடம்புல. ஸோ இந்த வாதம் மிகுதியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு சமநிலைமைக்கு கொண்டு வரணும். ஸோ அதற்கு கழிவுகளோட தேக்கத்தை வெளியேற்றக்கூடிய சிறப்பான ஒரு ட்ரீட்மெண்ட் அளிக்கிறோம். கோலான் ஹைட்ரோதெரப்பி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ பேஷண்ட்ஸோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வஸ்தி முறைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ கஷாய வஸ்தி, ஸ்னேக வஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வஸ்தி முறைகள் நம்ம கொடுக்குறோம். அப்போது கழிவுகள் உடம்புலேருந்து வெளியேறி உடம்பு வந்து நல்லா புதுப்பிச்சு ரெஜியூனேட் ஆகும், டீடாக்ஸ் ஆகும். ஸோ அது ஆகும்போதே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வலிகள் குறையும். ஏன்னா நமக்கு இந்த குடல் சுத்தம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குடல் சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
முன்னோர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மூதாதையர்கள் பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேதிக்கு மருந்து எடுத்துப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வாரத்தில் ஒரு முறை வேப்பையில் அரைச்சி கொடுக்கறது, குடலில் வந்து பூச்சிகள் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரியான மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து மோஷன் யாருமே ப்ராப்பராக ஃப்ரீயாகவும் போகிறதில்ல, பேதிக்கும் மருந்து எடுத்து குடலை சுத்தம் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் கழிவுகளோட தேக்கம் மிகுதியாக இருக்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வெளியேற்றக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூட்டு வலி, முழங்கால் மூட்டு வலி எதனால் ஏற்பட்டிருக்கு? ஸோ வயதாகிறதுனாலையா, அதே மாதிரி அவங்களோட உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனாலையா, இல்லை ஏதாவது ஒரு கிருமி தாக்கத்தினால இந்த மூட்டு வலி ஏற்பட்டிருக்கா, இல்லை அடிபட்டிருக்கா? ஒரு சிலருக்கு அடிபட்டு இந்த லிகமெண்ட் வந்து டேர் ஆகிருக்கும். ஸோ அந்த ஜவ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கிளியப்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து மூட்டு வலி மிகுதியாக இருக்கும், இல்லை நீண்ட நேரம் நின்றுட்டே இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகளா. ஸோ இது எல்லாமே பார்த்து அவங்களுக்கு உள் மருத்துவம், இப்போ குருத்தெலும்பு தேய்மானம் ஆகிருக்கு, தேஞ்சு போயிருக்கு அப்படின்னா அந்த குருத்தெலும்பு வளரக்கூடிய அளவுக்கு மெடிசன்ஸ், ஹெர்பல் மெடிசன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வெளிப்புற ட்ரீட்மெண்ட்ஸாக பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸும் சேர்த்தே அளிச்சிட்ருக்கோம். ஸோ இன்பேஷண்ட்டாக அட்மிஷன் பண்ணி தங்கி ட்ரீட்மெண்ட் பெறும் வசதிகளும் இருக்குது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுக்கும்பொழுது ஆப்ரேஷன் இல்லாமலே குணமாயிடும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். விஜயாம்மா என் பேர். எந்த ஊர்லேருந்துமா? உடுமலையிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? என் பேத்திக்காண்டி கேட்குறேன். 16 வயசு தான் ஆகுது, 11 தான் படிக்கிறான். ஒரு சில நேரங்களில் கால் நடுங்குதுன்றாள், அதுக்கு என்ன செய்யலாம்? ஓகேம்மா. ஆமாம், இப்போது இந்த கால் நடுக்கம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும் பொழுது கால் வந்து நடுக்கம் இருக்கா, இல்லை அவங்க வந்து கால் உடம்புக்குள்ளே ஏதோ நடுங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற உணர்வு சொல்கிறாங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரிங்களா? மருத்துவமனைக்கு ஒரு முறை நேரில் குழந்தைய அழைச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக இதை சரி பண்ணிக்கலாம். ஸோ நரம்பு சார்ந்த பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சத்தான உணவுகள் கொடுங்க. இப்போ குழந்தை வந்து பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிடலை, அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போகட்டும், இல்லை நைட்டு வந்து சரியாக சாப்பிடல, ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து உணவுக்கு பதிலாக இந்த பால் மட்டுமே கொடுத்து குழந்தையோட உடலை வந்து அவங்களே வந்து கெடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சத்தான உணவு அப்படிங்கிறது இயற்கை சார்ந்த உணவு, கீரை, காய்கறி, பழங்கள், நார்ச்சத்துள்ள உணவுப் பொருட்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். ஸோ பெண் குழந்தை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ இந்த மாதவிடாய் காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த உளுந்து களி, நல்லெண்ணெய், செவ்வாழை பழம், இந்த மாதிரி நிறைய சத்தான உணவுகள் வந்து எடுத்து கொடுக்கறது நல்ல விஷயம். ஸோ வீக்னஸ்னால, பலவீனம்னால தான் குழந்தைக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அமுக்குரா சூரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். இல்லை நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வரும்போது உங்களுக்கு டாக்டர்ஸே மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த அமுக்குரா சூரணம் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா இது வந்து பாலில், சுத்தமான நல்ல பசும் பாலில் வந்து நல்லா காய்ச்சி ஒரு 5 கிராம் இதில் போட்டு கலந்து டெய்லி கொடுத்துட்டே வாங்க. இது ஏதாவது ஒரு வேளை வந்து கொடுக்கணும். ஸோ காலையில் வெறும் பாலாக மட்டும் கொடுத்துட்டு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதோ, இல்லை அவங்க சரியாக சாப்பிடலன்னு சொல்லி விடுறது தவறான விஷயம். சத்தான உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போ ஆரம்ப கட்ட நிலையிலே குழந்தைக்கு பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ நேரில் அழைச்சிட்டு வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்கம்மா. அம்மா உங்க பேரு? சரோஜா. சரோஜாமா, எந்த ஊர்ல இருந்து? கோயம்புத்தூர். யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக. உங்க வயது? வயது 62. சரி, உங்க கேள்வியை கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. கால ஒரு பொண்ணு வந்து 20 வருஷமாச்சுங்க. என்னம்மா? என்னம்மா? பொண்ணு ஒரு கொப்பளமாட்டு வந்து பொண்ணு வந்து 20 வருஷமாச்சு. சரிங்கம்மா. அது எங்க பார்த்து நல்லா ஆகலைங்க. அது பொண்ணு வந்து குணம் ஆகலையா? ஆகவே இல்லைங்க. சரி, சுகர் இருக்கா? சுகர் இல்லைங்க. ஓகேம்மா. ஸோ நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். கோயம்புத்தூரில் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது. இவ்வளோ வருஷம் இந்த புண் இருக்குது அப்படின்னா பேசிக்காக ஒரு சுகர் டெஸ்ட் ப்ராப்பராக எடுத்து பார்க்கணும். என்ன காரணங்கள்னால இது ஆறாமல் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்குறது நல்லது. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் திவ்யா. ஓகே, திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் அப்பாவுக்காக கேட்கணும். அப்பாவுக்கு வயது என்னம்மா? 65 ஆகுது. சரி, உங்க கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். என் அப்பாவுக்கு வந்து 65 வயசு ஆகுது. சரி. அவங்களுக்கு வந்து காலில் வந்து நரம்பு சுருண்டு இருக்குது. அது எப்படின்னா வலி இருக்குது, அரிக்கவும் செய்யுது அடிக்கடி. அப்புறம் வந்து கால் அப்படியே கருப்பா அது ஆகுதுங்க. சரிங்கம்மா. ஓகே, அதாவது வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவோம்.
அதாவது ஏன் வந்து அவருக்கு நமைச்சல் இருக்குது அப்படின்னா ரத்த ஓட்டம் அங்கே சீராக இல்லை, சரியாக பிளட் ஃப்ளோ நார்மலாக இல்லை அப்படின்னா அங்கே வந்து நமைச்சல் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ அவருக்கு ஏஜ் ஆகிறதுனால ப்ராப்பராக ஒரு மெடிசன்ஸ் எடுத்து நம்ம தெரப்பி மூலயமா இதை சரி பண்ணிடலாம். நம்முடைய ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணி பார்க்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. தொடர்ச்சியாக ஒரு 15 டேஸ் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலே அவருக்கு அந்த பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் நல்லா புஷ் பண்ணி நார்மல் கொண்டு வர அளவுக்கு தெரப்பீஸும் இருக்குது. உள்ளுக்கு ப்ராப்பராக மெடிசன்ஸும் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்பொழுதைக்கு நைட்டு தூங்க போகும்பொழுது ஒரு தலகாணி வச்சு காலை கொஞ்சம் உயர்த்தி வச்சு தூங்க சொல்லுங்கள். அதே மாதிரி உட்காரும் போது காலை கீழே தொங்க போடாமல், ஸோ ஒரு இடுப்பு எந்த அளவுக்கு இப்போ சேரில் உட்காந்துருக்காருன்னா ஸோ அந்த ஹிப் ஜாயிண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதே லெவல் அந்த சேரோட லெவலுக்கு ஈக்குவலாக இன்னொரு சேரோ ஸ்டூலோ போட்டு காலை வந்து உயர்த்தி வச்சுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ரத்த ஓட்டம் கொஞ்சம் சீராக்கணும். இப்போ இந்த வெரிகோஸ் வெயினும் நிறைய பேர் அலட்சியமாக விட்டுடுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அது பர்ஸ்ட் ஆகி நிறைய ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதற்கு ஸ்டார்டிங்லேயே நம்மளுடைய மருத்துவமனையில் வந்து பார்க்குறது நல்லது. இப்பொழுதுக்கு வெளிப்பிரயோகமாக உங்களுக்கு கடுகு எண்ணெய் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ கடுகு எண்ணெயும் நல்லெண்ணெயும் விளக்கெண்ணெய் இது மூன்றும் சம அளவு எடுத்து லேசாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணி விடுங்க. அந்த இச்சிங் எல்லாமும் நல்லா குறையும். அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் பெயின் வந்து அவருக்கு குறையும். ஸோ இதுக்கு ப்ராப்பரான மெடிசன்ஸ் எடுத்தால் தான் கிளியர் பண்ண முடியும். நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு அவர் நேரில் அழைச்சிட்டு வரலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போ வந்து வர்ம சிகிச்சை முறைகள் வந்து இந்த முழங்கால் மூட்டு வலிக்கு எந்த அளவுக்கு ஒரு தீர்வாக அமைஞ்சிருக்கு? நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இப்போ ஸ்டார்டிங்லேயே வருவாங்க. அதாவது இப்போ மூட்டு வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேஜஸாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வராங்க. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நிறைய கான்ஷியஸாக இருக்காங்க. ஏன்னா நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே நம்ம ஒரு கூகுள் பண்ணி பார்க்குறோம். நிறைய சோஷியல் மீடியாஸில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் மருத்துவரை பார்க்காம வீட்டிலேயே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக அது பிரச்சனையில் கொண்டு போய் முடிஞ்சிடும். ஏன்னா பொதுவான கருத்து ஒரு விஷயங்கள் அதில் பதிவிட்டிருப்பாங்க. அது எல்லாருக்குமே உடல் வாகுக்கு ஏற்றார் போல் அது செட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ப்ராப்பராக வந்து மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது அவசியம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பிரச்சனை இருக்குது, அதற்கு என்ன நோய் நிலை அப்படிங்கிறதெல்லாம் கூட இப்போ பேஷண்ட்ஸே வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து சைனசைட்டிஸ் இருக்குது, எனக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது, எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த நோயோடைய தன்மையை வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இப்போ எல்லாருக்குமே நாலேஜ் இருக்குது. ஆனால் அதற்கு தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் தான் நோக்கி போயிட்டுருக்காங்க. நிறைய வகையான சிகிச்சை முறை நோக்கி போயும் தீர்வுகள் இல்லை அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். நோய்க்கான முதல் காரணத்துக்கு சிகிச்சை எடுக்கணும். மூலிகை மருத்துவத்தில் இதை குணப்படுத்த முடியும். நம்மளுடைய உடல் இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இயற்கை மருத்துவம் மட்டுமே நம்ம உடலும் வந்து ஏற்றுக்கொள்ளும். எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் நமக்கு வந்து இருக்காது. இப்போ ஒரு நோய் நிலைக்கு ஒரு மருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த மருந்து எடுத்ததுனால இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ ஒரு வலி மாத்திரை எடுக்கும்போது அல்சர் பிரச்சனைகள் வந்துடும், உடல் எடை அதிகமாக ஆரம்பிச்சிடும், ஹார்மோன் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் கூட அந்த மருந்துகள் எடுத்தும் எனக்கு வலி குறையலன்னு சொல்லிட்டு மெடிசனோட டோசேஜ் மட்டும் அதிகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஆரம்ப கட்ட நிலையில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இன்டர்னல் மெடிசன்ஸ் இல்லாமல் வெளிப்பிரயோகமாக பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸில் நம்ம குணப்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 வரவங்களுக்கு இன்டர்னல் மெடிசன்ஸோடு சேர்த்து நம்ம எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுக்குறோம். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனை இந்தியாவில் 6 மாநிலங்களில் இருக்குது. தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரி. குறிப்பாக இந்த முழங்கால் மூட்டு வலிக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் மூலிகை மருத்துவத்திலே நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். ஓகே டாக்டர், இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் முழங்கால் மூட்டு வலிக்கான காரணங்கள் எங்கெங்கெல்லாம் நம்ம தவறுகள் பண்ணுறோம், இதற்கு மூலிகை மருத்துவத்தில் என்ன தீர்வுகள்னு சொல்லியிருந்தீங்க. வர்ம சிகிச்சை முறைகளை பற்றி ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்துருந்தீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர். நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.